வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பான சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய உச்சமாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை, அதன் பிறகான போராட்டங்கள், அதற்கு பிறகு அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான இடம் குறித்தான பல்வேறு சர்ச்சைகள், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், வழிகாட்டுதல்கள், திமுக அரசினுடைய வழக்கம் போல் அவர்களுடைய இரட்டை வேட நாடகங்கள் எல்லாம் நிறைவடைந்து நேற்றைய தினம் மிக பிரம்மாண்டமான மக்கள் திரள் ஊர்வலத்தோடு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டாலும் கூட அந்த சம்பவம் அடங்கி போனதாக இல்லை. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்கிற கேள்வி இந்த மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே சாமானிய மக்களாலும் எழுப்பப்படுகிறது. ஆனா இது ஒரு மரணம் அல்ல, நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். சில 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சர்ச்சுக்குள்ளேயே வச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கன்னியாகுமரியில். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒருவர், அவர் எங்கே போனார் என்றே தெரியாமல் தேடிக்கொண்டிருக்க பிறகு அவரை உடல் இறந்து போன பிணமாக அவரை மீட்டார்கள். அவருடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்ததாக இன்றைக்கு செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு தீபக் ராஜா என்கிற இளைஞரினுடைய படுகொலை, அது தென் மாவட்டங்களை உலுக்கி காட்டியது. அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேலம் மாவட்டம் கொண்டாலம்பட்டியினுடைய பகுதி செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்த சண்முகம் அவர்களினுடைய படுகொலை. அந்த படுகொலை, அந்த ரத்தம் அந்த ஆரியும் கூட போக முடியல, அந்த ரத்தத்தினுடைய சூடும் கூட குறைஞ்சிருக்காது அவர் வெட்டப்பட்டு. அடுத்த நாளே ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை முடிந்ததுமே கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர் மீதான தாக்குதலும் கொலைகளும். இப்படி அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான தாக்குதல் என்பது இன்றைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நடந்தும் வளர்ந்தும் கொண்டிருக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீங்க நல்லா சரியா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியும் கொலை செய்யப்பட்டதுல வேற மோட்டிவ் கூட இருந்திருக்கலாம். அது அவங்களுடைய சில பிரச்சனைகளை அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த என்ன மோட்டிவ்ங்கிறத நம்ம தேடி பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி இப்ப தீபக் ராஜா அவர்களினுடைய படுகொலை பார்க்கிற போது அந்த இளைஞன் அவருக்கு கீழே இருக்கிற அவருடைய தம்பிகளிடம் எல்லாம் அவர் பேசிக்கொண்டிருக்கிற காணொலிகள் எல்லாம் வெளியானது. அதுல எல்லாம் அவர் பேசுவதை பார்த்தால் ஒரு சமூக சிந்தனையோடு இயங்குகிற இளைஞராக தென்படுகிற அந்த இளைஞன் அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அதுல இருக்கிற காரணம் அரசியல் காரணம் தான், வேற எந்த காரணம் இல்லை. அதற்குள்ளே இருக்கிற அரசியல் தான் காரணம். அதே போல ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை, அதற்குள்ளே இருக்கிற அரசியல் காரணங்கள். அதை விட முக்கியமாக பல பேரும் கவனிக்காமல் கூட கடந்து போய்விட்ட நிகழ்வாக போயிருக்கிற கொண்டாலம்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் அவர்களினுடைய படுகொலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர். ஏன் அந்த கொலையை நான் அவ்வளவு முக்கியமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா கொலைகளிலும் கூட ஒரு முன்விரோதமோ கூலிப்படைகள் இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இவருடைய கொலையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகுதியில தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிற லாட்டரி சீட்டுகளை ஒரு குறிப்பிட்ட நபர் விற்பனை செய்கிறான், கஞ்சா புழக்கத்தை இவன் ஏற்படுத்துகிறான், இவன் தான் கஞ்சாவை கொண்டு வந்து இளைஞர்கள் மத்தியிலே விற்கிறான் என்று சொல்லி காவல்துறைக்கு புகார் கொடுத்த காரணத்தால் நடந்த கொலையாக அந்த கொலை சொல்லப்படுகிறது. அப்படித்தான் அதனுடைய தகவல்கள் வந்திருக்கிறது. அந்த 55வது வார்டினுடைய கவுன்சிலருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வருகிறது. என்றால் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த தப்பை தட்டி கேட்க வேண்டும், அந்த தப்பு குறித்து மக்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான நியதி இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. அதை கூட இனிமேல் செய்ய முடியாது என்பதைத்தான் அவருடைய படுகொலை காட்டி இருக்கிறது. அதுவும் அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது அவர் வருகிற பகுதியிலே தெரு விளக்குகளை அணைத்து அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செயல்பட விடாமல் முடக்கி அதன் பிறகு திட்டமிட்டு அந்த படுகொலை நடத்தப்படுகிறது. என்றால் கஞ்சாவுக்கு எதிராக, லாட்டரி சீட்டுக்கு எதிராக இந்த நாட்டில் நடக்கிற சட்டவிரோதமான வேலைகளை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக புகார் கொடுப்பதற்கு கூட இனி எவரும் முன்வரக்கூடாது என்கிற அளவிற்கான பேர் அச்சத்தை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட கொலை சண்முகம் அவர்களினுடைய கொலை. இதை எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? ஒரு கட்சியில் அவர் அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய பகுதி செயலாளராக இருக்காரு, அவருக்கு அதை தவிர வேற என்ன வேலை? அந்த பகுதியிலே நடக்கிற மக்களை துன்பப்படுத்துகிற மக்கள் விரோத சக்திகள் அங்கே செயல்பட்டார்கள் என்றால் அவர்கள் குறித்து புகார் கொடுக்க வேண்டிய வேலை அவருடைய வேலை இல்லையா? அந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். 10ஓட 11 நானும் அப்படியே போறேன்னு சொல்லிட்டு போகாம நான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்து 62 வயதான ஒரு நபர், ஒரு இளைஞனுக்குள்ள 25 வயது இளைஞனுக்குள்ள இருக்க வேண்டிய இந்த சமூகத்தின் மீதான அக்கறையும் இந்த கொடுமைகள், இந்த அயோக்கியத்தனங்களை கண்டு வருகிற கோபமும் அந்த மனிதருக்குள்ளே இருந்திருக்கிறது. அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அவரோட நிலைமை இன்றைக்கு பிணமாக படுக்க வைக்கப்பட்டு தூக்கிட்டு போறாங்க. அந்த குடும்பம் கதறுகிறது. இந்த சமூகம் அந்த மனிதனுக்கு கடன்பட்டு இருக்கிறதா இல்லையா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலையும் அப்படியானதுதான். ரொம்ப திட்டம் போட்டு நாம் என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே
தமிழ்நாடு அரசினுடைய உளவுத்துறை, காவல்துறை என்னதான் வேலை செய்கிறார்கள் என்கிற கேள்வி பெரிய கேள்வியாக இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய கெட்ட பேர் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம பேசணும்னா நமக்கே தொடர்பு இருக்கிற அதிகாரிகள் என்னங்க எப்ப பார்த்தாலும் போலீஸை போலீஸ் நாங்க குற்றம் சொல்லவே இல்லை. போலீஸ் ஏன் செயல்பட முடியாதபடிக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது என்கிற கேள்வியை அரசியலாளர்களை பார்த்து தான் வைக்கிறோம். இந்த ஆளுங்கட்சி ஸ்டாலின் அவர்களை பார்த்து தான் வைக்கிறோம். போலீஸ் ஏன் செயல்படவே இல்லை? சாதாரணமா இந்த மாதிரி ரவுடிகளாக அறியப்பட்டவர்களுடைய பட்டியல்ங்கிறது எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த ரவுடிகள் கண்காணிக்கப்படுவார்கள். இந்த கூலிப்படையில போய் கூலிக்கு கொலை செய்கிற இந்த கும்பல் இருக்கிறது இல்லையா, இதற்குள்ளே எல்லாம் எப்பொழுதுமே உளவு பிரிவை சார்ந்தவர்களுக்கு தொடர்பு இருக்கும். அவர்கள் இப்படி ஒன்று நடத்த போகிறார். அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை போய் கொலை செய்ய போகிறார்கள். ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய பகுதி செயலாளரை, மண்டல தலைவராக இருந்து மாநகராட்சியில் செயல்பட்டவரை போய் கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவன் திட்டமிடுகிறான் என்பதை உளவுத்துறை என்பது கணிக்கும். அதற்குத்தான் உளவுத்துறை. ஆனால் எதுவுமே செய்ய முடியல. அவங்க நினைச்ச மாதிரி கொலைகளை அவங்க அரங்கேற்றி போய் கொண்டிருக்கிற காட்சியை தமிழ்நாடு பார்க்கிறது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. உளவுத்துறையும் காவல்துறையும் செயல்பட விட முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் முடக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று மீண்டும் மீண்டும் நாம் குற்றச்சாட்டு வைக்கிறோம் என்றால் இவையெல்லாம் அதற்கான நேரடி எடுத்துக்காட்டுகள் இல்லையா? நீங்க இன்னைக்கு பாருங்க, இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை முடிஞ்சு 3 நாள் இவ்வளவு பரபரப்பு நடந்து முடிஞ்ச பிறகு இன்னைக்கு பெயில்ல ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு சிறைக்கு போய் சிறையிலிருந்து பெயில்ல வந்திருக்காரு ஒருத்தர். அவரை வீட்டுக்குள்ள வெட்டியிருக்கான். இதுவும் பரவாயில்ல. இன்னைக்கு இன்னும் கொடுமையா, மதுரையில சாலையில உட்கார்ந்துட்டு இருந்த பொதுமக்கள்ல ஒருவர், சாதாரண நம்மள மாதிரி ஒரு மனுஷன், எங்கேயோ வீட்டுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்து இருக்காரு பைக்ல. 4 பேர் முழு போதையில வந்த 4 பேர் கையில் ஆயுதங்களோடு அவளை அறிவாளால் வெட்டி இருக்கிறார்கள். மதுரை தெற்கு வாசல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த போதை கும்பல் அங்கிருந்த பொதுமக்களை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேதாஜி சாலை பகுதியில் உள்ள தெருவில் 4 இளைஞர்கள் போதையில் வலம் வந்தனர். அப்போது சாலையோரத்தில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த நபரை அரிவாளால் வெட்டிவிட்டு சென்றனர். இது தொடர்பான காட்சிகள். இது எப்படி கடந்து போறது? இது என்ன? அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த சம்பவங்கள் தொடர் நிகழ்வுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதைத்தான் நாம் குறிப்பிட்டு சொல்லுகிறோம், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். கஞ்சா விற்பதிலே, கள்ளச்சாராயம் விற்பதிலே, போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஏற்படுத்துவதிலே, சட்டவிரோத செயல்களை சட்டத்தின் அரவணைப்போடு பாதுகாப்போடு செய்வதிலே இன்றைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய தலையீடு காரணமாக, அரசை நடத்துகிறவர்களினுடைய தலையீடு காரணமாக காவல்துறையும் உளவுத்துறையும் முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏன் தமிழ்நாட்டிலே நிலவுகிறது என்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் வைக்கிறோம். எந்த கேள்விக்கும் விடையில்லை. இதை எப்படி பேசுறது, இதை எப்படி அணுகிறது என்பதே புரிந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கு. நாம கூட இந்த கஞ்சா புழக்கத்தை குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி பேசியிருந்த போது நான் சொல்லியிருந்தேன், சென்னை போன்ற இடங்கள்ல பழைய மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். உண்மையும் கூட. நம்ம ஒரு கார்லயே போயிட்டு இருக்கிறோம், யாராவது ஒருத்தர் ஒரு போதையில ஒரு ரகலை பண்றான் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கீழே இறங்குவோம், என்னடான்னு கேட்போம். நம்ம கட்டாயமா ஒருத்தர் அப்படி அநாகரிகம் நடக்கிற போது என்னன்னு கேட்கறதுக்காகவாது இறங்கவும் கேட்போம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் செய்யவே முடியாது. காரணம் என்னன்னா, அவன் மது போதையில் இருந்தாலும் கூட அவன் போதையில் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். நாம இறங்கி அவன் பேசும்போதும் கூட அவனுடைய உடல் கொஞ்சம் தளர்வடைஞ்சிருக்கும். எனவே அவன் விட்டுட்டு போவான். இல்லைன்னா அவனை ஏதோ ஒரு வகையில ஒரு 2 அடி அடிச்சும் கூட காவல் நிலையத்தை கூட நம்மளால் கொடுத்து விட முடியும். அப்படியான நிலைகள் தான் இருந்துச்சு. எனவே நம்ம அந்த வேலைகள்லாம் இறங்கி கேட்போம் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா. ஆனால் இன்றைக்கு நான் அந்த ஏற்கனவே பேசின காணொலியில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கு இருக்கிற பொதுமக்கள் அப்படியாவது எவனாவது அநாகரிகமாக நடந்து கொண்டால், தகராறு செய்தால் தயவு கூர்ந்து வண்டி வாகனங்களில் இருந்து இறங்காதீங்க, அவங்களோட சண்டை போடாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. காவல்துறைக்கு நீங்கள் தகவலை கொடுங்க, காவல்துறை முடிந்தால் ஏதாவது செய்யட்டும், நம்ம போகணும், அவ்வளவுதான். இனி வேற வழி இல்லை. ஏன் என்று சொன்னால் பெரும்பாலும் இந்த மாதிரியான ரவுடிச வேலைகளை செய்கிறவன் அத்தனை பேருமே கஞ்சாவில் இருக்கிறான். அவன் கஞ்சா அடித்திருந்தான்னு சொன்னா அவன் வெளிப்படல அவன் போதையில் இருக்கிறது தெரியாது. அவனுடைய உடல் வலிமையோடு அப்படியே தான் இருக்கிறது. அவன் வேற ஏதாவது ஆயுதங்களை வைத்திருந்தான்னா அதை காட்டுமிராண்டித்தனமாக பிரயோகிப்பதற்கு அவன் தயங்குவதில்லை. எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் அவனுக்கு சுயநினைவு வருகிற போது நாம் இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக இல்லாமல் போய்விட்ட ஒரு நிலையில இந்த அரசு ஆளுகிற தகுதியையே இழந்து விட்டது. 60-65 பேருக்கு மேலானவங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து, நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணி அருவருக்கத்தக்க வகையிலே சட்டமன்றத்திலே ஒரு பெரிய சீன் எல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா விழுப்புரத்துல மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிச்சாங்க. என்னதான் நடக்குது இந்த அரசுல? இது மிக மிக மோசமான நிலையை நோக்கி தமிழ்நாடு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விதமான அரசியல் புரிதல்களும் மாற்றங்களும் வர்ற வரைக்கும்
இந்த நிலைதான் நீடித்து கொண்டிருக்கும். எனவே பொதுமக்களாகிய நாம் விழிப்போடு இருந்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. யார் எவன் என்ன பேசினாலும் தகராறு பண்ணாலும் ரோட்ல இறங்கி வீட்டுக்குள்ள வந்து வீட்டு கதவை வட்டி வச்சாலும் இனி பேச முடியாது. நாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்ககிட்ட ஃபோர்ஸ் இருந்து அந்த நேரத்தில் அவங்களால் உதவ முடிந்தால் அவர்கள் உதவுவார்கள். அவர்கள் வந்து கைது செஞ்சுட்டு போவாங்க. அதுதான் நடக்க போகுது. சகல ப்ராசஸ்லையும் பின்தங்கி இருக்குது இந்த அரசு. இப்போ ரவுடி எல்லாம் வெளியே வர்றான்னு சொன்னா, இந்த ரவுடி இத்தனை பேர் சுத்திட்டு இருக்கிறான்னு சொன்னா, இந்த ரவுடிகளை கண்காணிக்குதா முதல் தமிழ்நாடு அரசு? இந்த ரவுடிகளுக்கான ரிவ்யூஸ் நடத்தப்படுதா? ஒரு ரவுடி வெளியே இருக்காருன்னு சொன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ரிவ்யூ பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க இப்ப இயங்கிட்டு இருக்கான், என்ன வேலையில் இருக்கா, சரியா இருக்காங்களா, இல்ல மறுபடியும் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இது தொடர்ச்சியா நடக்கக்கூடியது. அப்படியான ரிவ்யூவே நடக்கப்படலையே. கூலிப்படைகள் இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறார்களே. காசு கொடுத்தா யாரை வேண்டுமானாலும் வெட்டி கொள்ளலாம் என்கிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மலர்ந்திருக்கிறதே. இதையெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு யார் தவறு செய்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று முதலமைச்சர் வீரவசனம் பேசிக் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஒரு கேலி சித்திரம் வரைந்திருப்பதை போல முதலமைச்சரை பார்க்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மிக மிக துயரமான விடயங்கள் தொடர்ந்து அடங்கேறிக்கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழக செயலாளரினுடைய கொலையும், அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலையும் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்த அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் 100 விழுக்காடு உண்மையானவை. இங்கே அரசு நடக்கவே இல்லை. இந்த அரசு ஊழல் மழிந்த நிர்வாக திறனற்ற ஒரு மோசடி அரசாக மாறி நிற்கிறது என்பதை அந்த முகத்திரையை மக்கள் மன்றத்திலே கிழித்து காட்டியிருக்கின்றன இந்த சம்பவங்கள். மக்கள் நல பணிக்காக சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட மனிதர்களினுடைய அந்த அகால மரணங்கள், அந்த கொலைகள், அவர்களை இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களுக்கு நாம் நம்முடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு அந்த மனிதர்களுக்கு நாம் நம்முடைய வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர்கள் இந்த மனிதர்களினுடைய இந்த படுகொலைகளுக்கு பிறகாவது இந்த அரசு, இந்த காவல்துறை, உளவுத்துறை விழித்து கொண்டு வேலை செய்தால் இன்னும் மக்களை கொஞ்சமாவது காப்பாற்றலாம். இன்னைக்கும் கஞ்சாவை போட்டு அறுவாடை தூக்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்கிறவனை வெட்டுற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா, இந்த கஞ்சா புழக்கத்தை உங்களால தடுக்கவே முடியலன்னு சொன்னா, கள்ளச்சாராயத்தை தடுக்கவே முடியலன்னு சொன்னா, கள்ள லாட்டரியை தடுக்கவே முடியலன்னு சொன்னா, போதைப் பொருள் புழக்கத்தை நிறுத்தவே முடியலன்னு சொன்னா, எதுக்குதான் சார் உங்களுக்கு அரசாங்கம்? பாவப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்து ஏமாந்து போகிறார்கள். ஆனால் நாம் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நாம் கவனமாக இருப்போம். வேறு வழி இல்லை. இந்த அரசாங்கம் மாறுகிற வரை காவல்துறை மீண்டும் புத்துணர்வோடு செயல்படுகிற, காவல்துறை அதிகாரிகள் கரங்களிலே போடப்பட்டிருக்கிற அந்த விலங்குகள் எல்லாம் அகற்றப்படுகிற நாள் வரை வேறு வழி இல்லை. தமிழ்நாடு இந்த நிலை தொடரத்தான் போகிறது. நாம் தான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.